கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த விடுதலையின் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நம்பிக்கை டிவியில் பார்ப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு இயேசுவின் நாமத்தினால் நான் நம்புகிறேன், அதை அறிக்கையிடுகிறேன். அப்படியே ஆகட்டும் என்று. நானும் உங்களுடைய ஜெபங்களினாலே நலமாக இருக்கிறேன். அநேக மீட்டிங்க்கு நான் போகும்போது அநேகர் என்னை சந்திக்க வரும்போதெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் நம்பிக்கை டிவியில் கொஞ்ச நேரந்தாயா பேசுவீங்க, ஆனால் பேசுகிற வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலாகவும் எங்களுக்கு அற்புதங்களையும் செய்கிறது என்று கேள்விப்படும்போது என் இருதயம் ஆவியில் களிகூர்ந்ததை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் என்று நான் பேச விரும்புகிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களால் மாத்திரம்தான் சரியான பாதையில் நடக்க முடியும், சரியான முடிவுகளை எல்லாம் எடுக்க முடியும். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற அநேகருக்கு தெளிந்த புத்தி இல்லாதபடி ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் உங்களை போட்டு அலகழித்து கொண்டிருந்ததானால், முதலாவது நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன்னுடைய மயங்கின புத்தி, உன்னுடைய மந்த ஆவி இயேசுவின் நாமத்தினால இந்த விடுதலையின் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு விடுதலையாவதாக. தாவீது ஒரு சங்கீதத்தை எழுதும்போது இப்படி சொல்லுகிறார், என்னுடைய இருதயம் குழம்பி அலைகிறதுன்னு. ஒரு தெளிவில்லாமல் இருக்கும்போது தான் குழம்பி அலைய வேண்டியதாக இருக்கும், கலங்கி அலைய வேண்டியதாக இருக்கும். இன்னைக்கு குழம்பி கொண்டிருக்கிற உங்களுக்கு, கலங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு தெளிவான விடுதலை வரப்போகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு ஆமேன் சொல்லிருங்க பார்ப்போம். உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கு சிங்கம் போல என்ன பண்றான்? உங்களை ஷபாரபா லபா விழுங்கலாம் என்று வகை தேடுகிறானா. பிசாசுக்கு ஒரு பேர் என்ன பார்த்தீங்களா? எதிராளி. அவன் நமக்கு பங்காளி கிடையாது, அவன் நமக்கு கூட்டாளி கிடையாது. நமக்கு அவன் யார் தெரியுமா? எதிராளி. அவனுடைய வேலையே எவன் புத்தியை குழப்பலாம், எவனை கிறுக்கு பிடிச்சது மாதிரி மாற்றலாம், எவன் வாழ்க்கையில் போய் நிம்மதியை கெடுக்கலாம், எவனை போய் கலக்கி விடலான்னு சுற்றிட்டு அலைகிறானா. யாரை மாதிரினா? சிங்கத்தை மாதிரி. நான் இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறேன், அவன் சிங்கத்தை போல தாங்க, ஆனால் அவன் யாரு கிடையாது, அவன் சிங்கம் கிடையாது, அவன் பேர் அசிங்கம் இயேசுவின் நாமத்தினால. ஆமாம், நீங்கள் ஏதாவது காலேஜுக்கு போகும்போதோ, ஏதாவது ஸ்கூலுக்கு போகும்போதோ, ஏதாவது வேலைக்கு போகும்போதோ அவன் ஒரிஜினலையும் கொண்டு வர சொல்லுவான், ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு வர சொல்லுவான். ஏன் அப்படின்னா, ஒரிஜினலை அவன் வாங்கி வச்சுப்பான், ஜெராக்ஸ் காப்பியை கூட உங்ககிட்ட கொடுத்து விட்டுருவான். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், பிசாசு அப்படின்னு சொல்றது ஜெராக்ஸ் காப்பி. அவன் ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட்டு. ஆனால் நம்ம ஆண்டவர் அசல் யூத ராஜ சிங்கம், அவர் பேர். அல்லேலூயா. என் ஆண்டவர் எப்பொழுதுமே ஜெராக்ஸை உருவாக்குறது இல்லைங்க,
அவர் உருவாக்குனார்னா ஒரிஜினலை தான் உருவாக்குவார். அந்த ஒரிஜினலை தான் நிறைய பேர் இன்னைக்கு ஜெராக்ஸ் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன், உனக்கு புத்தி தெளிய இதை நான் பேசுகிறேன். வேதத்திலையும் புத்தி தெளிந்த ஒரு சிலரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா 8வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவனிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்களாம். இயேசுவின் பாதத்தி அருகே இருக்கிறவங்களுக்கெல்லாம் புத்தி தெளிஞ்சுதாங்க இருக்கும். இயேசுவின் பாதத்தை விட்டுட்டு ஓடுறவங்களுக்கெல்லாம் புத்தி மந்தமாக தான் இருக்கும், மயங்கனதாக தான் இருக்குங்க. இங்கே ஒருத்தனுக்குள்ளே 6000 பிசாசுகள் இருந்ததாக வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளேயே 6000 பிசாசு இருந்ததுங்க. நமக்கு எத்தனை எலும்பு இருக்குன்னு கேட்டேன். 206 எலும்பு இருக்கு பிரதர் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட. நரம்பா எலும்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் இவனுக்கு 6000 பிசாசு நரம்புல, எலும்புல, சதையில, தோலில், இரத்தத்தில் எங்கேயெல்லாம் இருக்கக்கூடாதோ அங்கேயெல்லாம் இவனை போட்டு கூட்டமாக கட்டி வச்சிருந்தது. ஆனால் இயேசுவை பார்த்த உடனே அந்த கட்டி வச்சிருந்த அந்த பிசாசுகள் எல்லாம் இவன் எலும்புலேருந்து, இவன் நரம்புலேருந்து, இவன் சதையிலிருந்து, இவன் தோலிலிருந்து வெளியேற ஆரம்பித்த உடனே இவனுக்கு புத்தி தெளிய ஆரம்பிச்சது. ஷபா ரபா லாபா. அப்போ உன் புத்தியை கட்டி வச்சிருக்கிறது யாருன்னா பிசாசு தான். அதனால தான் அவனால் வீட்டுக்குள்ளே ஒழுங்காக இருக்க முடியல. கல்லறையிலேயே போய் குடி கொண்டு இருக்கிறான். எத்தனை செத்த ஆவி இருந்துச்சோ, அவனை சங்கிலியினால் கட்ட நினைச்சாங்களாம். எத்தனை பைத்தியகார ஆவி இருந்துச்சோ, தன்னை தானே காயப்படுத்தினானா. எத்தனை மன அழுத்தத்தின் ஆவி இருந்துச்சோ, ஷபா ரபா லாபா, ரீஹா சந்தா ராமா லாபா. இப்படிப்பட்டவனுக்கு இயேசு புத்தி தெளிவை கொடுத்த உடனே அவன் எதையெல்லாம் புத்தி தெளியறதுக்கு முன்னாடி தப்பா பண்ணினானோ அதையெல்லாம் புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறம் சரியா பண்ணினான். வஸ்திரத்தை தரிச்சான்னு இருக்கு. ஹாலே லூயா. அதுக்கு முன்னாடி வஸ்திரத்தை சரியா தரிக்கலை. அவன் கைகளை எல்லாம் சங்கிலியால் கட்டி வச்சிருந்தாங்களாம். இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன், பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு பிரதர். தன்னைத்தானையே நான் காயப்படுத்திக்கிறேன் பிரதர், எனக்கு ஒரு தெளிவே இல்லை பிரதர் அப்படின்னு நீ இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் பாரமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் குழப்பமாக இருக்குதுன்னு இயேசுவின் நாமத்தினால உனக்கு இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே புத்தி தெளிவு வந்து அவன் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருந்ததை கண்டு பயந்தார்களாம். இயேசுவை ஆராதிக்கிற, இயேசுவினிடத்தில் ஜெபம் பண்ற எல்லாத்துக்கும் புத்தி தெளியுங்க. இன்னைக்கு உனக்கு புத்தி தெரியாம நீ இருக்கிறையா? குழப்பமாவே இருக்கு பிரதர், ஒரே போராட்டமாவே இருக்குது. நீ பைத்தியம் பிடிக்கணும்னு உனக்கு விரோதமா மந்திரத்தை பண்ணி வச்சாங்களா? உன் சிந்தனையை கட்டி வச்சிருக்கிறாங்களா? பிரதர், என் கணவர் நல்ல கணவர் தான், ஆனா கொஞ்ச நாளா என்கிட்ட பேசுறது இல்லை, என் வீட்டுக்கு வருகிறது இல்லை, என் பிள்ளைகளை பார்க்கறது இல்லை. புருஷனை கட்டி வச்சிருக்கிற பொல்லாத ஆவிகள், மனைவியை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள், குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே விடுதலையாவதாக. ஷபா ரபா லீகமா ரூடா சேஹந்தா ரபா லாபா. புத்தி தெளியும்படி நான் அவைகளை அவிழ்க்கிறேன். இந்த நேரத்தில் அவன் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்திருந்தானா.
இன்னைக்கு வீட்டில் அமர்ந்திருந்து இதை கேட்கலாம், வேலை செய்து கொண்டிருக்கும் போது இதை கேட்கலாம், இல்லாட்டி ஏதாவது மொபைல் ஃபோனில் நீ இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு சொல்ல வரேன், உன் வீட்டுக்குள்ள இருந்து உன் மூளைக்குள்ள இருந்து சில இருள் விலகி போகிறது. ஹாலே லூயா ரீஹா சந்தா ராமா லீகந்தா ராபா லாபா. இம்மானுவேல் உனக்கு புத்தி தெளிவதாக. ஓ சுசீலா உனக்கு புத்தி தெளிவதாக. ஹாலே லூயா. ராஜேஷ் உனக்கு புத்தி தெளிவதாக. ரேமா லாபா ஷபாரபா லாபா. ஓ ரேமா லாபா, வீட்டுக்கு போக முடியல, அப்பா அம்மாவிட்ட பேச முடியல, ஏதோ சில மயக்கத்தினால நீ இருக்கிறனா, இன்னைக்கு அந்த புத்தி தெளிவு உண்டாகும்னு கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம், இன்னும் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். 15வது அதிகாரம் அவனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேர்களோ பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியால் சாகிறேன்னு சொல்லுகிறான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த இளைய குமாரன் மூத்த குமாரனுடைய சம்பவம். நான் அதை கதைன்னு சொல்ல மாட்டேன், பைபிளில் நடந்த அத்தனையும் நிஜம். அப்ப இந்த இளைய குமாரன் என்ன பண்றான் அப்படின்னா, தனக்குன்னு ஒரு பாதை, என் வழி தனி வழின்னு சொல்ற எல்லாருக்குள்ளேயும் இந்த பைத்தியம் இருக்கு. எனக்கு சொத்தை பிரிச்சு தாங்கன்னு சொல்லி புத்தி தெளியாம அப்பா வீட்டை விட்டு போயிட்டான். இவனுக்கு சரியாதான் இவன் முடிவெடுத்துட்டான்னு சொல்லி போறான். பணத்தை ஏமாந்தான், நண்பர்களெல்லாம் விட்டுட்டு போயாச்சு. இப்போ பசி எடுக்கும்போது புத்தி தெளியுதான். என்ன தெரியுது, எனக்கு ஏன் இந்த நிலைமை, என் வீட்டில் எத்தனையோ பேர் பூர்த்தியாக சாப்பிட்டுட்டு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் ஒருவேளை சாப்பாட்டுக்காக இப்படி கையேந்துறனே, பிச்சை எடுக்காத நிலைமைக்கு நான் வந்துட்டேனேன்னு சொல்லி அவன் அழும்போது அவனுக்கு புத்தி தெளிவு உண்டாகிறது. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்காக பேசுகிறேன், நிறைய வாலிப தம்பி தங்கச்சிகளுக்காக பேசுகிறேன், நிறைய சகோதர சகோதரிகளுக்காக பேசுகிறேன். புத்திகட்டத்தனமா முடிவு எடுத்துட்டு, மூளை குழம்பி போய் முடிவு எடுத்துட்டு, இப்ப எனக்கு ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, அவர் எனக்கு பதிலே தராதன்னு சொல்லாத. இன்னைக்கு ஒன்ன புத்தி வேலை செய்ய முடியாதபடி, வேலைக்கு போக முடியாதபடி, படிக்க முடியாதபடி, கிடைச்ச வேலையிலேயே நிம்மதியா இருக்க முடியாதபடி புத்தியை குழப்பிக்கிட்டு இருக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போவதாக. ரேமா லாபா ஷபரபா லாபா. அவன் புத்தி தெளிந்த போது அவன் தகப்பனை மாத்திரம் நினைத்தான். இன்னைக்கு அப்பாவுடைய ஞாபகம் உனக்கு வரலையா, அம்மாவுடைய ஞாபகம் வரலையா, கூட பிறந்தவர்களுடைய ஞாபகம் வரலையா? இன்னைக்கு ஏதோ ஒரு கட்டு, எந்த பொம்பளை மந்திரத்தால் எதை பண்ணி வச்சிருந்தாலும், எந்த சூனியத்தால் எதை பண்ணியிருந்தாலும், ஏவல்களினால எதை பண்ணியிருந்தாலும், இன்னைக்கு உன் புத்தியை தெளிய பண்ணுகிற ஆண்டவர். பெதஸ்தா குளம் கலங்கின பின்புதான் ஒரு தெளிவு உண்டான போது எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரியாச்சு. இன்னைக்கு கலங்கி கொண்டு இருக்கிறையா, குழம்பி கொண்டு இருக்கிறையா? ஷபாரபா லீமாஹா ரூடபா சேமா லாபா ஷபாரபா லாபா. விடுதலை வருகிறது உனக்கு. உன்னை அலகழித்து கொண்டிருக்கிற பொல்லாத மந்த ஆவி, தூங்க வைக்கிற ஆவி, கையையும் காலையும் முடக்கி வச்சிருக்கிற ஆவி, குழப்பங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினால் முறிந்தோடி போகிறது. ஹோலி ஸ்பிரிட் ஷபா ரமா லீ ஹபா. உனக்கு விடுதலை வரப்போகுது, உனக்கு விடுதலை வரப்போகுது. கையை உயர்த்துவன உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன். கலங்கி போய் இருக்கிற உனக்கு, குழம்பி போய் இருக்கிற உனக்கு விடுதலை வரும். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்றேன். குழம்பி போய் கலங்கி போய் இருக்கிறவர்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுப்பீராக. எல்லா தடைகளையும் மாற்றும்,
இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து என்னுடைய ஊழியத்தை தாங்க விரும்புகிறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். திரையில் என் நம்பர் போடப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்கு தெளிந்த புத்தி உண்டாவதாக. காட் பிளஸ் யூ.